இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முதல் வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. விசுவாசம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடித்தளம். ஆண்டவர் மேலே நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கை, இதில் எப்படி ஆண்டவரை நம்புறது அப்படிங்கிற யோசனைக்கு இடமே கொடுக்கக்கூடாது. கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாருன்னா அது நடக்கும் அப்படிங்கிற அந்த நினைவுகளில் ரெண்டு விதமான நினைவுக்கு நம்ம இடமே கொடுக்கூடாது. வசனம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே நான் நம்பணும், இதுதான் நம்முடைய இருதயம். அப்படி இருந்தால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களெல்லாம் நம்ம பார்க்கணும். தேவனுடைய வல்லமையெல்லாம் நம்ம அனுபவிக்கணும். பில்லி கிரஹாம் தன்னுடைய வல்லமையான தேவனுடைய வார்த்தையை அறிவிப்பதற்கான ரகசியம் என்ன என்று கேட்டபோது அவர் சொன்னாராம், வேதாகமத்தின் மேல் எனக்கு இருக்கும் நம்பிக்கை, தேவனுடைய வார்த்தையின் மேல் எனக்கு இருக்கும் நம்பிக்கை. அப்போ அவரை கேட்டவங்க சொன்னாங்களாம், கொஞ்சம் எங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கன்னு சொன்னப்ப அவர் சொன்னாராம், இந்த வேதாகமத்தில் யோனா என்கிற ஒரு மனுஷனை ஒரு பெரிய மீன் விழுங்கியது, 3 நாள் அந்த மீனின் வயிற்றில் அவன் உயிரோடு இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த மீன் அவனை கரையில் கக்கினது. ஒருவேளை இந்த பைபிள் அந்த யோனாங்கிற மனுஷன் அந்த பெரிய மீனை விழுங்கியிருந்தான்னு எழுதியிருந்ததுன்னா அதையும் நான் நம்புவேன் அப்படின்னா. அப்போ இந்த வேதத்தில் என்ன எழுதப்பட்டு இருக்கிறதோ அதை அப்படியே நம்புறது, அதான் நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். நம்முடைய கண்களுக்கு இன்னும் அது காணப்படவில்லை, நம்முடைய அறிவுக்கு அது இன்னும் எட்டலை. ஆனால் அது வசனம் சொல்கிறத நான் அப்படி நம்புறதுக்கு ஆயத்தம்னா நீங்கள் பாக்கியம். செங்கல் 2 பிளந்தது, ஆமாம் நான் அதை நம்புகிறேன். மரித்து 4 நாள் கழிச்சு லாசர் உயிரோடு எழும்பினார், அதை நான் நம்புகிறேன். குஷ்டரோகியை ஏசப்பா தொட்ட உடனே அவன் சூகாயிட்டார், அதை நான் நம்புகிறேன். 7 தரம் யோர்தானில் மூழ்கி எழுந்த நாகமான், அவனுக்கு அற்புத சுகம் கிடைச்சிது, அதை நான் நம்புகிறேன். பார்வை இல்லாத ஒரு மனுஷனுக்கு இயேசு பார்வை கொடுத்தார், நடக்க முடியாத ஒரு மனுஷனுக்கு இயேசு நடக்கும் பாக்கியத்தை கொடுத்தார். இதெல்லாம் நான் நம்புகிறேன். ஏன் நம்புகிறேன்? இப்படியெல்லாம் செய்த ஆண்டவர் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார், எனக்கும் சுகத்தை தர முடியும், எனக்கும் நன்மையை செய்வார், என்னையும் ஆசீர்வதிப்பார், என்னையும் விடுவிப்பார், என் வாழ்க்கையிலேயும் நல்லது நடக்கும், நானும் முன்னேறுவேன், நானும் மறுபடி எழும்புவேன். என்னுடைய தேவைகளை அவர் அற்புதமாய் சந்திப்பார், என்னுடைய மன விருப்பத்தை அவர் கண்டிப்பாக நிறைவேற்றும், எனக்காக அவர் பெரிய காரியத்தையும் செய்வார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த அற்புதங்களை நான் பார்ப்பேன். 100 வயசுல ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி ஒரு குழந்தையை கொடுக்க முடியும்னா 15 வருஷம், 20 வருஷம், 5 வருஷம், 8 வருஷம் குழந்தை இல்லாத எனக்கும் ஆண்டவர் குழந்தையை தருவார். இனி டாக்டர்கள் உங்களை காப்பாற்ற முடியாது சொல்லப்பட்ட ஒரு பெரிய வியாதி எனக்கு இருந்தால் இயேசுவால் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். பிரிந்து போன என் குடும்பத்தை இயேசுவால் மறுபடி இணைக்க முடியும். கண்டிப்பாக எனக்கு ஒரு வேலையை அவரால் தர முடியும், என் கடன் பிரச்சனையை அவரால் நீக்க முடியும். வசனம் என்னெல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் நான் நம்புகிறேன். இயேசுநாதர்கிட்ட இந்த வல்லமை இருக்கு நம்புறேன்னு சொல்லி நீங்கள் நம்புவீர்களானால் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். பரிசுத்த பிதாவே, விசுவாசிக்க கிருபை தார், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.